இராணுவத்துக்கு எதிராக விடுதலை புலிகள் அமைப்பு போராடிச்சு தவிர இராணுவத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் இலக்கு வைக்கப்பட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி எந்த ஒரு வரலாறும் எந்த ஒரு பதிவும் கிடையாது. இராணுவத்தினுடைய குடும்பங்களை விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு யோசனை திட்டம் கூட அவருக்கு இருக்கவே இல்லை. என்னன்னு சொன்னா, போரியல் மரபை எப்பவுமே காப்பாற்றக்கூடிய ஒரு நபரா விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருந்திருக்கிறார். இந்த கருத்தை சொன்னவர் இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா, ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா. பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தா சிறப்புரிமை இருக்கு, சலுகை இருக்கு, சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது, அதனால தானே ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள சொல்லியிருக்கிறார்னு சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்டர்வியூவில் பொது வழியில் உரையாற்றும் போது பல சந்தர்ப்பங்களில் சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அமைப்பு பெயர் பயன்படுத்தப்பட்டு போரியல் மரபுக்கு அமைய செயற்பட்டார். இராணுவத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டது கிடையாது, இலக்கு வைக்கப்பட்டது கிடையாதுன்னு சொல்லி இலங்கையில் இருக்கிற இராணுவத்தில் இருந்த இராணுவ தளபதியா இருந்த சரத் பொன்சேகா பொது வழியில் உரையாற்றும் போது குறிப்பிட்டார். பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறார். ஆனால் சரத் பொன்சேகா கைது செய்யப்படலை. சில நாட்களுக்கு முதல்ல சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலாகி இருந்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் உரையாற்றும் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் உபசரிப்பில் எப்படி சிறந்து விளங்கினார் என்றதை வெளிப்படுத்துற மாதிரி ரவுஃப் ஹக்கீம் ஒரு இடத்துல உரையாற்றி இருந்தார். எங்க பொது வழியில, பாராளுமன்றத்திலையும் கிடையாது, பொது வழியில உரையாற்றும் போது சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு அவர் வெளிநாட்டுக்கு போக வேண்டி இருந்தது. ஒரு அரசியல் சாணக்கியர் என்ற அடிப்படையில் இந்த கருத்து அவர் சொல்லியிருக்க முடியும். அதனுடைய நோக்கம் எதை வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா அவர் பொது வழியில உரையாற்றும் போது சொல்றாரு, நாங்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய அரசியல்வாதிகள் போர் நடந்த காலகட்டத்தில் புலிகள் அமைப்போட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு சொல்லி போயிருந்தோம். அப்ப சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விடுதலை புலிகள் அமைப்பு ஏற்பாடு செய்த சாப்பாட்டுல ஹலால் சாப்பாடு தான் இருந்தது என்று சொன்னால், அந்த சின்ன விஷயத்தை கூட புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் பார்த்து கவனிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். உபசரிப்பில் அவர் சிறந்து விளங்கினார் என்ற மாதிரியான ஒரு கருத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பொது வழியில் உரையாற்றும் போது பதிவு செய்கிறார். ஒரு அமைப்பு, அந்த அமைப்பினுடைய பேர் குறிப்பிடப்படுது, அந்த அமைப்பினுடைய தலைவர் புகழ்ந்து பேசப்படுறார். அந்த அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பு, பாராட்டப்படுற மாதிரியான ரெண்டு விதமான கருத்துக்கள் மிக முக்கியமான ரெண்டு அரசியல்வாதிகளால் சொல்லப்படுது. ஆனால் அந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்படலை, சமூகத்தில் பெரிய அளவில் பேசப்படலை, போலீஸ் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாடல் பாடி சோசியல் மீடியாவில் வெளியிட்டார் என்றதுதான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இத்தனைக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பினுடைய பெயர் அவருடைய பாடலில் பயன்படுத்தப்படலை. அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களோ இல்லாட்டி தளபதிகளோ இல்லாட்டி தலைவருடைய பெயரோ பயன்படுத்தப்படலை. சோசியல் மீடியாவில் வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுற அந்த வீடியோவில் கொடிகள், காட்சிகள் எதுவுமே அந்த இடத்துல காட்டப்படலை. இத்தனைக்கும் அவர் மேலே சுமத்தப்படுற குற்றச்சாட்டு, விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்யறதுக்கு அந்த இளைஞர் முயற்சி எடுத்திருக்கிறார், உணர்வு பூர்வமான இல்லாட்டி புரட்சிகரமான வரிகளை பயன்படுத்தி இருக்கிறார் என்றதான் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணமா சொல்லப்படுற விஷயம். இன்னைக்கு சமூகத்துல இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாகவும் பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. மூன்று விதமான கருத்துக்கள் இருக்கு. முதலாவது, இந்த படி எனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, சாதாரணமா வேற பாட்டுகளை பாடி இருக்க முடியும், சினிமா பாட்டுகளை பாடி இருக்கலாம், ஃபேமஸ் ஆகி கொண்டு தண்ட பாதையை நோக்கி அவன் பயணிச்சிருக்கலாம் தானே, ஏன் இந்த படி எனக்கு தேவையில்லாத வேலை என்று சொல்லி ஆதங்கப்படக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. சரி என்று சொல்லி அந்த கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது அப்படின்னு சொன்னா, பயங்கரவாத தடை சட்டம்ன்றது மோசமான ஒரு சட்டம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது, பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படாது, ஆட்சிக்கு உடனடியா பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிற இதே அரசாங்கம் ஏற்கனவே முஸ்லிம்களை கைது செய்திருந்தது. இன்னைக்கு ஒரு தமிழ் இளைஞர் திரும்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசாங்கம் வாக்குறுதியை மீறி நடந்து கொண்டிருக்கு. எப்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இந்த இளைஞனை கைது செய்திருக்க முடியும்? அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் அந்த இளைஞன் ஈடுபடவே கிடையாது என்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு சமூகத்தில் இருக்கு. இதையும் ஏற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது நிலைப்பாடை சொல்றவர்கள் எப்படியானவர்கள் சொன்னா, எங்களோட கெத்தை பார்த்தீங்க தானே, இந்த பாட்டை கேட்டாலே, பாட்டோட வரியை கேட்டாலே அவங்களுக்கு இன்னும் நடுங்குது, எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கு, கனவுலையும் கதறி கொண்டிருக்கிறாங்க, பேரை கூட உச்சரிச்சா இந்த மாதிரி பயப்படுறாங்கன்னு சொன்னா கடந்த காலத்தில் எப்படி சம்பவங்கள் இருந்திருக்கு, அந்த அளவுக்கு கெத்து எங்களுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்மையில ஆபத்தானவர்கள். அந்த ஆட்களுக்கு பக்கத்துல, இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர்களுக்கு பக்கத்துல கிட்டையும் தலை வச்சு படுக்காதீங்க. இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ற ஆட்கள் பெரும்பாலும் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா, ஒன்று வெளிநாட்டில் இருக்கிறவர்களா இருப்பாங்க, இலங்கைக்கு போக முடியாத நிலையில வெளிநாட்டில் இருக்கிறவர்களா பெரும்பாலும் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. ரெண்டாவது எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இலங்கைக்குள்ள இருப்பாங்க, இந்த மாதிரி தூண்டுற மாதிரியான கருத்துக்கள், இந்த மாதிரி சம்பவம் நடக்கிற நேரங்களில் பதிவு செய்வாங்க. எங்களோட கெத்தை பார்த்தீங்க தானே,
அந்த பேர்களை கேட்டாலே வந்து இந்த சும்மா அதிர்தில்லை என்ற மாதிரி ரஜினிகாந்த் ஸ்டைலில் வந்து சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பேரையோ அந்த அமைப்பினுடைய பேரையோ வந்து அந்த சோஷியல் மீடியா பதிவில் எங்கேயும் குறிப்பிட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் சட்டம் தங்க மேலே பாயலாம்னு சொல்லி கைது செய்யப்படலாம், சிறையில் அடைக்கப்படலாம்ன்றது அந்த நபர்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி தெரிஞ்சு கொண்டும் சில இளைஞர்களை தூண்டுற மாதிரி எத்த பார்த்தீங்களா அந்த மாதிரி பாடுற நேரத்தில் வந்து அவங்களால் நித்திர கொள்ள முடியாமல் இருக்கு, துடிக்கிறாங்க என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் உண்மையில தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சமூகத்துக்கும் ஆபத்தானவர்கள். அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க என்றதான் இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சம்பவம்ன்றது ஒரு சட்டத்தோட நீதிமன்ற விஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றதும் பயங்கரவாத தடை சட்டம் பாஞ்சிருக்கு என்றதும் ஒரு பாடல் பாடினதுதான் குற்றச்சாட்டு என்றதை கேள்விப்பட்ட நேரத்தில் எங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய ஆதங்கங்கள் இருக்கும். அந்த மாதிரியான நிறைய கேள்விகள்ல வந்து நீதிமன்றத்தில் சட்டத்தரணி கேசவன் சாயந்தன் வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்களுக்கு சாதாரணமா இந்த கைது சம்பந்தமான செய்தியை கேள்விப்பட்டதும் எப்படியான கேள்விகள் இருக்குமோ அதே கேள்வியை அந்த இளைஞன் சார்பா முன்னிலையாகி இருக்கிற சிரேஷ்ட சட்டத்தரணி கேசவன் சாயந்தன் வந்து நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். தமிழீழம் என்றது சர்ச்சைக்குரிய வார்த்தை கிடையாது. தமிழீழம் என்றது வரலாற்று காலம் தொட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொல் தான். அரசியல் கட்சி இருக்கு, தமிழீழம் என்ற பெயரை பயன்படுத்தி இருக்கிற ஒரு அரசியல் கட்சியும் இருக்கு. அப்ப இந்த இளைஞன் பயன்படுத்தினதை குற்றமா கருத முடியாது. இரண்டாவது, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற ஒரு கட்சி இருக்கு. விடுதலை புலிகள் என்ற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற கட்சியை பார்க்குற நேரத்தில் தமிழீழம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த இளைஞன் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பினுடைய பேரை எந்த ஒரு இடத்துலையும் பயன்படுத்தவே இல்லை. அந்த அமைப்பினுடைய தலைவருடைய பெயரையும் பயன்படுத்தல. ஆனா மீளுருவாக்கம் செய்யறதுக்கான முயற்சி என்ற குற்றச்சாட்டை இந்த அடிப்படையில் சொல்ல முடியும். சங்க காலகட்டம் தொடக்கம் இந்த மாதிரியான உணர்வுபூர்வமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுறது வளமையானது. இது ஒரு இலக்கியம், கலை வடிவம் என்ற விதத்தில் வந்து பார்க்க வேண்டி இருக்கு. இதை குற்றமாக கருத முடியாதுன்ற மாதிரியான நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ள இருக்கு, நிறைய ஆதங்கங்கள் எங்களுக்குள்ள இருக்கு. அதே கருத்தை வந்து சட்டத்தரணியா கேசவன் சாயந்தன் நீதிமன்றத்தில் போய் சொல்றாரு. ஆனா நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளல. நீதிமன்றம் அந்த இளைஞன் விளக்கமறியல் வைக்கப்படணும்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இப்ப சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு இருக்கிற அதே கேள்வியை சட்டத்தரணி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இப்ப நீதிமன்ற செயற்பாட்டோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து அந்த இளைஞனுடைய அம்மா, கேசவன் சாயந்தன் சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், இவங்க எல்லாருமே அந்த இளைஞன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சிறைக்கு போய் அந்த இளைஞனை பார்த்ததுக்கு பிறகு வெளியில வந்ததும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறிப்பிடுறார், இந்த இளைஞனுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்ய போறோம். நாளைக்கு அந்த மனு பதிவு செய்யப்படலாம் என்ற மாதிரி ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சொல்லி இருக்கிறார். இப்ப சட்ட நடவடிக்கை, நீதிமன்ற நடவடிக்கை இப்ப அடிப்படை உரிமை மீறல் மனு வரைக்கும் போக இருக்கு. இப்ப நீதிமன்ற நடவடிக்கையோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இது மாறி இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சட்டம் எப்படி பயன்படுத்தப்படுதுன்றதான் இங்க இருக்கிற அடிப்படையான ஒரு பிரச்சனை. நாங்க வந்து சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், எல்லாருக்கும் சட்டம் சமமானது என்ற மாதிரியான ஒரு முயற்சியா இதை வந்து ஒரு உதாரணமா தென்னிலங்கையில காட்டுறதுக்காக போலீஸ் செயற்படுத்தா இல்லாட்டி அரசாங்கம் செயற்படுதா என்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இதுக்கு பின்னால இருக்கு. அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. பயங்கரவாத தடை சட்டம் என்ற மோசமான சட்டம் அண்டை காலகட்டத்தில் இருந்து தமிழர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அதே சட்டத்தின் கீழே தான் இந்த இளைஞரும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது, வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு விஷயத்தை எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்க முடியும், எங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கு. அதை வந்து தவிர்க்க முடியாது, தடுக்கவும் முடியாது. அதை வெளிப்படுத்தணும் என்ற ஒரு ஆசை இல்லாட்டி ஒரு ஆதங்கம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அதுக்காக நாங்க கையில் எடுக்கிற ஆயுதம் வந்து கலையா இருக்க முடியும், இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு சோசியல் மீடியாவை இருக்க முடியும், ஒரு மீமா இருக்க முடியும், ஏதாவது சொன்னாலும் இருக்க முடியும். ஆனா அதை எப்படி கையாளுறோம், அந்த சட்டத்துக்கு அமைய அந்த விஷயத்தை வந்து எப்படி கையாளுறோம்ன்றது இங்க முக்கியமானது. ஒரு இளைஞர் கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் போர் நடந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு. அப்ப அந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் இளைஞனுக்கும் ஒரு சிங்கள பெண்ணுக்கும் யுவதிக்கும் இடையில ஒரு காதல் ஏற்படுது. அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியில இருந்து விடுமுறைக்காக அந்த இளைஞன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வீட்டுக்கு போறாரு. வீட்டில் கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தகவல் வருது, உங்களை ஒரு வரட்டான்னு சொல்லி ஒரு தகவல் வருது. போர் நடந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான தகவல் வருதுன்னு சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன, அந்த தகவல் எங்கிருந்து வந்திருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும், ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இளைஞன் வந்து வீட்டில இருந்து புறப்படுற நேரத்திலேயே பேக்குக்குள்ள உடுப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சு போற நேரத்தில் அந்த முகத்தை பார்க்குற நேரத்திலேயே அந்த இளைஞன் வீட்டுக்கு திரும்பி வர போறது கிடையாது என்றதை வெளிப்படுத்துற மாதிரி அந்த காட்சி இருக்குது. கடைசியில் வீட்டு வாசல்ல இருந்து அந்த இளைஞன் வெளியேறான். வெளியேறும் போது பக்கத்தில் இருக்கிற சின்ன வயசு தம்பியையும் அம்மாவையும் இருக்கா அப்படி எட்டி பார்த்து அம்மாவுக்கு சொல்கிறான், இங்கே இவன் இருக்கா நல்லா படிக்க வையன சொல்லி போட்டு அந்த இளைஞன் வந்து வீட்டில் இருந்து வெளியேறான். அந்த இளைஞன் கடைசி வரைக்கும்
வீடு திரும்பவே இல்லை. என்ன நடந்திருக்கும்ன்றதை நாங்கள் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். போர் நடந்து ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த இளைஞன் வாழ்ந்து, அந்த குடும்பம் வாழ்ந்து, அந்த கிராமத்துக்கு அந்த யுவதி வந்து போறாங்க. அந்த காதலுக்கும் அந்த குடும்பம் வாழ்ந்ததுக்கும் சாட்சியமா இருக்கிறது ஒரே ஒரு மரம் மட்டும்தான், ஒரே ஒரு மாமரம் மட்டும்தான். தன்னுடைய காதலிக்கு கொடுத்த மாம்பழத்தை அந்த கொட்டையை வந்து நாட்டி அந்த மரமா வந்து அது உருவாகி இருக்கு. காதலுக்கான சாட்சியா அது உருவாகி இருக்கு. இந்த கதையை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சோஷியல் மீடியா, ஒரு யூடியூப் சேனலில் வந்து பகடியா கதைப்போம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு சில இளைஞர்கள் கேட்குற சேனல், நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அரசியல் சார்ந்த பதிவுகளை வந்து எந்த அளவுக்கு ஒரு வீரியமாக சமூகத்தில் ஒரு நகைச்சுவையாக சொல்ல முடியும் என்ற தீவிரமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நல்ல சேனல். தொடர்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலை வந்து பாருங்கள். எந்த சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டது கிடையாது. அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்று சொன்ன இந்த மாதிரியான வரலாறுகள் கடத்தப்பட வேண்டியது கட்டாயமானது. அந்த கதையை அந்த இளைஞர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்றத நீங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. ஒரு காதல், ஒரு வரலாறு, ஒரு ஆயுத போராட்டம், ஒரு குடும்பம், ஒரு கிராமம் சின்னாபின்னமா சிதைக்கப்பட்டிருக்கிறது. தொல்பொருள் சின்னம் என்ற பெயரில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகும் காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது வரைக்கும் ஒரு ஆக்கிரமிப்பு என்றது அருமையா காட்சிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு வரலாறு கடத்தப்பட்டிருக்கு. ஆனா யாரும் கேள்வி கேட்க முடியாது. எந்த விதமான சட்ட பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை வரலாறு வலிய கடத்தணும்ன்றது உண்மைதான். ஆனா அதை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துறோம்ன்றது இங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. இந்த இளைஞருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆதங்கம் இருந்திருக்க முடியும். அவர் பாடல்களை வெளிப்படுத்தி இருக்க முடியும், வெளியிட்டிருக்க முடியும். ஆனா கடைசியில வந்து ஒரு சட்ட பிரச்சனைக்குள்ள அவர் சிக்கி இருக்கிறார். நீதிமன்ற வழக்கு விசாரணையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இது வந்து மாறி இருக்கு. பொதுவா கருத்து சொல்ற நேரத்தில் வந்து இவன் யார் இந்த கருத்துக்களை சொல்றதுக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு இப்படி நடக்குமா இருந்தா, இல்லாட்டி என்ன சுற்றி இருக்கிறவர்களுக்கு, என்னுடைய அண்ணனுக்கு, தம்பிக்கு, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு இப்படி நடக்குமா இருந்தா, ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு சொல்லிசை பாடகன் அவன் இருப்பானா இருந்தா, நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்ன்றது வரலாறு வழிகள் கடத்தப்படணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை நாங்கள் எப்படி கையாளுறோம் என்றதுதான் இங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. இந்த மாதிரி தூண்டப்படுற நபர்கள்ட்ட இருந்து எப்பவுமே கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல திசையை நோக்கி நகரும். இல்லாட்டி கடைசியில ஜெயிலில் தான் எங்களோட வாழ்க்கை வந்து முடிகிற மாதிரி இருக்கும். கவனமா இருங்க என்ற ஒரு அட்வைஸை ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினைச்சேன். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவில் நான் காய்ச்சிருக்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, குடும்பங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் எதுவும் நம்மளோட கையில் கிடையாது. சட்டம் எப்படி வேணும்னு சொன்னாலும் இலங்கையில் பயன்படுத்தப்படலாம்ன்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணமாக தான் இந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். வணக்கம்.